the end of this class, if I can find a volunteer, someone can லேப்டாப் ஷேர் பண்ணி எப்படி கூகுள் டாக்ல எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஷேர் பண்றது அப்படின்றத ஒரு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் ஒரு சின்னதா ஒரு டெமோ ஒன்று கொடுத்தீங்கன்னா that will be helpful. Anybody volunteers towards the end? Yeah, remind me if I forget. So homework பார்த்தேன். Whoever did it, I checked the homework. Whoever I could see, good attempt. கொஞ்சம் பேர் நிறைய எழுதியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் 2-3 லைன் எழுதியிருக்கீங்க. பட் எல்லாரையும் நான் பார்க்கல நான். So we'll come to the first let's get all of us to talk first. Focus of today's class is to get you to talk. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பேசத்தான் நமக்கு ஒரு இது வரும். So startingல first couple of weeksக்கு I'm giving easy topics like இன்னைக்கு என்ன சொன்ன மாதிரி about your Sunday, things that are very comfortable. Then we'll slowly go into கொஞ்சம் topics like something you have to think and talk. That's what we'll do. Yeah, so இப்போதைக்கு we are trying to, the goal of the session today is to get நம்ம எல்லாரும் கம்ஃபர்டபுளா பேசுறதுக்கு, at the same time clear-ஆ பேசுறதுக்கு, என்ன விஷயம் பேச வரணும்னு நினைக்கிறோமோ அதை பேசுறதுக்கு. That is our goal. Okay. And the topic I gave last week, a couple of days ago, is to prepare Sunday. என்ன பண்ணீங்க? How was your day like on Sunday? So நீங்க பேசும்போது the things to keep in mind. Sunday அன்னைக்கே சொன்னேன் நான், Sunday நிறைய பண்ணியிருப்பீங்க. You are going to talk only for about a minute or two. நிறைய நேரம் முடியாது நீங்க, ரைட்? சரியா? சண்டே இதெல்லாம் பண்ணேன்னு 8 மணி நேரம் பேச முடியாது நம்ம. ஸோ மேக் ஷுவர் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க சண்டே பத்தி பேச போறீங்களோ அதை பத்தி மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச பழகணும். பிகாஸ் அகைன் இன்டர்வியூ போய் when you are going to answer a question, you cannot talk பலபலன்னு பேசுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசினா அப்புறம் கேட்கிறவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது அவங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நீங்களே பேசும்போது இம்பார்ட்டண்டா என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லணும். ஹைலைட்ஸ் ஆஃப் யுவர் டே அதை மட்டும் சொல்லணும். சரியா? கீப் தட் இன் மைண்ட் when you talk. அதனால தான் ஐம் ரிப்பீட்டிங் இட் அகெயின் டுடே. அன்னைக்கும் சொன்னேன் நான், இன்னைக்கு ஐம் ரிப்பீட்டிங் அகெயின். கீப் இன் மைண்ட் when you speak, நீங்க தமிழ் பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, கீப் இன் மைண்ட் ஹைலைட் என்னவோ அதை மட்டும். எவ்வளவு டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுன்னா டீட்டெயில்ஸோட ஸ்பெசிஃபிக்கா பேசணும். நான் சண்டே நான் சாப்பிட்டேன், சண்டே பிகாஸ் நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன்றது இட்ஸ் பிரிட்டி மச் எல்லாரும் பண்றதுதான், ரைட்? இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா எதனா பண்ணியிருப்பீங்க. That is what we want to know. That is what we want to talk. சரியா? So that is one. நீங்க பேசும்போது, and that's for everybody. இன்னொன்னு என்னன்னா, because this is a class and we want to learn group discussion, எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்றதுக்காக யாராவது பேசி முடிச்ச பிறகு மித்த யாராவது ask some additional questions. அவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு additional questions. எதுக்காக அது பண்றோம்? So that நீங்க ஒரு நாள் ஒருத்தங்க பேசினாங்கன்னா நீங்க கேக்குறீங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, நம்ம வேலையை பார்க்க, நான் பேசுறதுக்கு என்ன ரெடி பண்ணோம் அது பண்ணாமல் you are paying attention to what the other person says. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அத மனசுல வாங்கி you have to ask another question. Again, எதுக்கு பண்றோம் அப்படி? Same thing is going to happen in your interviews also. உங்க இன்டர்வியூவர் எதுனா 4 சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. So we have to focus. இன்னொருத்தங்க பேசினாங்கன்னா we have to focus. Same thing with the group discussion. குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? நிறைய பேர் பேசுவாங்க, ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஒருத்தங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் இதெல்லாம் சொன்னாங்கன்னா அதை சொல்லி அதை கேட்டுட்டு தென் யூ ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன் அபவுட் இட். அந்த அவங்க சொன்னது ஒப்பீனியனுக்கு ஃபார் இட் ஆர் அகேன்ஸ்ட் இட், அவங்க சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கா? ஸோ யூ ஹேவ் டு டாக் அபவுட் இட். அதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி then you have to talk, right? So these are the skills you have to develop. So நம்ம குரூப் டிஸ்கஷன் மாதிரி சீரியஸ் டாபிக் போறதுக்கு முன்னாடி we are doing some fun topics like this. என்ன பண்ண சண்டே என்ன பண்ண fun topics. It doesn't have to be very serious. சண்டே போய்
You don't have to do anything big எல்லாம் சொல்ல வேண்டாம். But that is our idea. சரியா? Everybody understood what we are doing today? Good? Yes? Yes, No? ma'am. Yes, ma'am. Okay. All right. So, all right. Who wants to start? Volunteers? You know, Janani will or Obulakshmi will go first. Somebody else. Somebody who normally... Who's Rajikumaran, by the way? Rajikumaran, yaar. If I don't get a reply, then I have to get you out of the class. Rajikumaran? Ilya? Yes, ma'am. Yeah. Okay, forget it. யாருக்கும் தெரியுமா? அது யாருன்னு தெரியுமா? Did any of you share the class link with this person? Do you know who this is? யாருக்குமே தெரியாதா? ராஜ்குமார், then you have to type it. உங்க ஆடியோ கேட்கல, at least you have to type it. I need to know who's coming to the class. Okay, all right. So யார் பேசுறீங்க? Somebody who normally don't volunteer first. யார் பேசுறீங்க? Should I start? Should I call out names? All right, I'll go with Gomati. Hey. My Sunday routine வந்து காலையில சண்டேனால லேட்டா தான் மேம் எழுந்துப்போம். ஒரு 7:30க்கு தான் மேம் எழுந்துப்போம். எழுந்துட்டு ஏதாவது வீட்டுல ஒர்க் சொன்னாங்கன்னா செய்வோம். செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த சண்டே அந்த மாதிரி Okay, so I need to put him also on mute. Yeah, go ahead. அப்புறமா மறுபடியும் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா செஞ்சேன் மேம். அப்புறமா லஞ்ச் அன்னைக்கு வந்து என் அக்கா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க போன சண்டே. ஸோ அதனால அக்கா வந்ததுனால ஸ்பெஷலா கொஞ்சம் நிறைய செஞ்சிருந்தாங்க அக்காவுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம். அப்புறம் ஈவினிங் வந்து பீச் போனோம். மெரினா பீச் போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் ஒரு பொம்மை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மேம். அவ்வளவுதான் மேம் சண்டே. Okay, good, very good. Okay, anybody comments? Questions, comments on what Gomati said? பேசத்தான் தெரியும், சரியா? இட்ஸ் ஓகே, there's nothing. சாதாரண கொஸ்டின் இதுல தப்பு சரின்ற அந்த இதே கிடையாது. Anything you have to purpose again. நான் திருப்பி சொல்றேன், purpose of the classes so that you can comfortably speak in a group setting. எல்லாருக்கும் பேச தெரியும், ஆனா ஒரு group settingல பேச தெரியுமா? That is the question. Okay, come on guys. Any question on what Gomati said? Any question, comment? Positive, negative? Nothing. Yeah, go ahead, Obulakshmi. என்ன சொன்னாங்க? She told that her father came home, then she spent going outside with the family, ma'am. It's good only, ma'am. Spending her time with family is of good. That's it. Okay, very good. Okay, so yeah, one comment, Kamati, on what you were saying. So like I said, so what did I say? Sunday இது பேசும்போது, do not tell me about things that not tell. Okay, again, do not discuss about the regular things. எதுவுமே என்ன பண்றோம்னு சொல்லிட்டு எப்பவும் பண்றது நம்ம பண்ண வேண்டாம். நான் தூங்கி முழிப்பேன், சாப்பிடுறேன், which is I mean பேசுறதுக்கு சொல்றோம் நம்ம, ஓகே. பட் இந்த கான்டெக்ட்ல நான் பேயிங் அட்டென்ஷன் டு த டீடைல்ஸ். என்ன சொன்னேன்? Tell us the specific things that you did. So Gomati சொன்னதுல specific things என்ன சொன்னாங்க? ஊர்ல இருந்து அப்பா வந்தாங்க, அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணோம், ஈவினிங் மெரினா பீச் போனோம், பொம்மை வாங்கினோம், ரைட்? ஸோ மை கொஸ்டின் வில் பி, ஐம் கியூரியஸ். என்ன பொம்மை வாங்கினீங்க? இத்தனை வயசுல காலேஜ் படிக்கிற பசங்க இன்னும் பொம்மை வாங்குறீங்களா? ரைட்? ஸோ தட் ஐம் கியூரியஸ் அபவுட் இட். ஐம் நாட் கமெண்டிங் இட், ஐம் கியூரியஸ் அபவுட் இட், ரைட்? ஸோ அண்ட் ஓபுலட்சுமியோட அப்சர்வேஷன், எஸ், அப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸ்பெண்டிங் டைம். அவங்க வந்து கோமதி வந்து நான் உட்காந்து யூடியூப்ல வீடியோ பார்த்தேன்னு சொல்லாமல், she said I'm spending time with the parents or with the family. It's a good thing. Some observation, that's all it is. Observation. என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ அதான். ஓகே, ஆல் ரைட், sounds good.
Okay, who's going next? நீங்களாவே வாலண்டியர் பண்ணுங்களேன் பார்க்கலாம். எதுக்காக why do I have to call names? Come on. Ma'am, Yes, Kaushika, go ahead. good evening, ma'am. Good evening. எனக்கு ஸ்பெஷலா அவ்வளோ ஸ்பெஷல் தான் இல்லை மேம், எப்பயும் போல. அன்னைக்கு ஸ்பெஷலானா ஃபர்ஸ்ட் வீக் வந்து வீக்லி டெஸ்ட் நடந்துச்சு மேம். எங்களுக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் என்ன கிளாஸ்? டைப்ரைட்டிங் கிளாஸ் போடுறோம் மேம். சரி. அது வீக்லி டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணது சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மேம். அதுக்கு போனோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். அவ்வளோதான் மேம். என்டி Okay, so that was the highlights. Testக்கு typewriting test and project preparation. Okay, all right, highlights, good. தேங்க்யூ மேம். Anybody? Comments on what she said? எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. நான் பேசினேன்னா I can talk to Kaushika all day today. Ma'am, like what was the project, ma'am? Yes. Go ahead. மேம், எடுபாட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் மேம். இது வந்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மேம். பைத்தான் வச்சு பண்ணலான்ட்டு அந்த ஐடியா இப்போ தான் மேம் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். So, Kaushika, this is a chance for you. அவங்க என்ன ப்ராஜெக்ட்னு somebody கேட்டா, this is your chance to explain என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அப்புறம் தயக்கமா வேற பேசுறீங்க. ஐயோ என்ன ப்ராஜெக்ட், என் ப்ராஜெக்ட் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ். Oh, I'm doing a project on I don't know what Edibot is, right? நான் இது பண்ணலாம்னு இருக்கேன். கான்ஃபிடென்ட்டா பேசணும். Repeat it. Okay. It's the same question. என்ன ப்ராஜெக்ட்? Answer again. மேம், நாங்கள் எடுபாட்ன்ற ப்ராஜெக்ட் பண்ணலான் இருக்கோம் மேம். இது வந்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணுறது மேம். இப்போ நம்ம லைக் ChatGPT மாதிரி மேம். இப்போ நம்ம ஒரு PDF அனுப்பிச்சிட்டு அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நமக்கு அதுவாகவே ரிப்ளை பண்ணுற மாதிரி, அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ணணும் நமக்கு புரியுற மாதிரி. இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலான்ட்டு அந்த ஐடியாவில் இருக்கோம். இதான் மேம் எனக்கு. Yes, that is good. That's a good idea. Students can use that. That's how you answer. சரியா? யாருன்னா கேட்டாங்கன்னா this is the best highlight, right? You're working on something cool with AI எல்லாம் பண்ணி பண்றீங்க. So express it confidently so other people also get excited about the project and then they'll ask you more questions. Okay, good job. Yeah. Next. Yes, Sivina. Good evening, everyone. So, ma'am, can you hear me? Yes. Okay. Actually, my Sunday was uneventful. Usually, my Sundays are lazy. This Sunday, something I did productive. Apart from attending Think Smart class, I also attend MySQL class. In both classes, I had homework. So, I completed both homework on Sunday. That's what I did on Sunday. And also, I tried exploring problem solving website, LeetCode. It's somewhat tough to navigate through LeetCode. I didn't understand much about LeetCode, so I tried exploring tried solving a sample problem. That's what I did on Sunday. Usually I go to church on Sunday, but last Sunday it was raining cats and dogs, so I didn't even go to church. Okay, good. Very good. Yeah, very good. Anybody questions? Questions? Ma'am, last thing she mentioned, like she didn't go to church because of something like cats and dogs. That's what I heard, ma'am. Is that is any kind of idiom
or what does that mean? Yes. That means if it rains very heavily, we can say it as it's break ஆகுது. Yeah, it's raining cats and dogs. That's a phrase people use. Heavy rain இருந்ததுன்னா then raining people cats and go ahead. Okay, Sudhir. ma'am. Yeah, that's what she meant. That's what she said. Yeah, கொஞ்சம் voice break ஆனதுனால you heard the cats and dogs but not the rain part, I think. So yeah, it's raining cats and dogs. Okay. Anybody else questions? Sabina. She said something called a lead code. How many of you know what lead code is? Right? Lead code no சொன்னாங்க. என்னது இது? Anybody curious on lead code? Okay, Janani. Go ahead, Janani. Ma'am, I know what is lead code, ma'am, but I didn't use it till now because I haven't learned anything that clearly to solve any problems, ma'am. So only I'm in Python class now. So after learning something, I'm thinking of solving problems using that. Yes. So, okay, who else want to explain what? Okay, that's this is lead code is a Python programming question. But என்ன கேட்க வர்றேன், இந்த ஃபார்ம்ல அவங்க ஏதோ சொன்னாங்க, நான் லீட் கோட்ல போய் பார்த்தேன் சொன்னாங்க. உங்களுக்கு லீட் கோட்னா என்னன்னு தெரியலன்னா யூ ஷுட் பி ஆஸ்கிங் ஹர், இல்லையா? இப்போ என்னவோ சொன்னீங்களே, என்னது அது? நீங்க ப்ரோக்ராமரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியாது அது ப்ரோக்ராம் ரிலேட்டடானு கூட உங்களுக்கு தெரியாது, அது என்னன்னே தெரியாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது யூ ஷுட் ஆஸ்க் தி क्वेश्चन. அவங்க கிட்ட போய் என்ன ஏது, ரைட்? தட்ஸ் ஹவ் யூ டாக். Okay, anybody else know what a lead code is? So I was going to ask Sabina, are you using lead code or neat code? There's something called a neat code.io. So if you have not started using neat code, try neat code also. சரியா? Sabina or whoever is learning coding using any of these platforms, try neat code as well. Okay, all right. Okay, அடுத்து வேற எல்லாரும் கண்டிப்பா பேசியே ஆகணும், ரைட்? ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் முதல்லயே பேசிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர். அட்லீஸ்ட் நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு ஐயோ அடுத்து இப்ப பேச போகணுமோன்னு பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ஸோ அதனால ஓகே, கோ அஹெட் கீர்த்தி. ஹாய் மேம். என்னோட சண்டே வந்து ரொம்ப போர் தான் மேம். ஒன்றும் ஸ்பெஷலா எதுவும் நடக்கல. ஒண்ணுன்னா நான் இங்க இருந்து என்னோட ஊர்ல இருந்து சொந்த ஊருக்கு போனேன் மேம். அங்க போயிட்டு சண்டே வந்து கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு வீடுலாம் சுத்தம் பண்ணி சாமி பூஜை சாமான்லாம் கழுவி பூஜை பண்ணிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்தோம். அவ்வளவுதான் மேம். பண்ணிட்டு என்ன எங்க போயிட்டு வந்தீங்க? சந்தைக்கு மேம். காயெல்லாம் சண்டே தான் மேம் அங்க வாங்குவோம். அதனால. Okay. Yes ma'am. That's the highlight of your Sunday. Okay. Yes ma'am. You know the drill. Anybody has questions? மேம் பூஜை சாமான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன மாதிரி திங்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க கொஞ்சம் ஆசையா இருக்கு. பூஜை சாமான்னா நம்ம பூஜை பண்றதுக்கு சில இது மாதிரி எப்படி சொல்றது, பூஜை ரூம்ல போட்டோஸ் எல்லாம் மேல இருக்கும். கீழே வந்து பூஜை பண்றதுக்கு அந்த அகில் விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும் மேம். அதை வச்சு பூஜை பண்றது. இதுதான் பூஜை சாமான். ஓகே. பூஜை சாமான், விளக்கு. சோ எங்க ஊர்ல இருந்து சொந்த ஊருக்கு நீங்க என்ன ஊர் பேரெல்லாம் என்ன? உங்க ஊர் இது, சொந்த ஊர் இது? நான் எங்க சொந்த ஊர் பேர் வந்து தாமரைக்குளம் மேம். நான் இருக்கிறது வந்து நாகுப்பம் மேம். ஓகே. எப்படி போனீங்க? பைக்ல மேம். அண்ணா கூட பைக்ல போனேன் மேம். So these are the details you can add. Yeah, when I say talk about your Sunday அப்படிம்போது, because நம்ம வந்து
we are talking to people. இதே இது உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு ப்ராப்ளி ஆல்ரெடி நோஸ் நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரியுமா இருக்கும். இந்த ஊர்ல பேசும்போது இதுல பேசும்போது we don't know what it is. So அப்படிங்கும்போது those are the details we can add. I said 1 or 2 minutes and people are 10 secondsல முடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். So you can think about it. என்ன யார்கிட்ட எங்க கிட்ட பேசுறோமோ அவங்க கிட்ட என்னெல்லாம் சொல்லலாம், நம்ம என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். நம்ம பூஜை சாமான் இட்ஸ் a good question because எல்லாருக்கும் தெரியாது பூஜை சாமான், எனக்கும் தெரியாது. So that's an interesting thing that we can add. சரியா? So again keep in mind, எதுக்காக இது சும்மா என்னடா இது இவங்க சண்டே இதை பத்தி பேச சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது. These are all exercises. This is how you build your thinking and talking skills. So don't take it ஒண்ணுமே இல்ல சும்மா தான் கேட்கறாங்கன்னு நினைக்காதீங்க. Pay attention, put some effort போட்டு இந்த டாபிக் சொல்லுங்க. ஆல்ரெடி I gave you a day to prepare for it. அதனால அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஓகே, keep going. அடுத்து மேம் நான் சொல்றேன் மேம். சண்டே வந்து அசைன்மெண்ட் காலேஜ்ல கொடுத்திருந்தாங்க மேம். அதை வந்து ஃபினிஷ் பண்ணேன் மேம். பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து ப்ராஜெக்ட் பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் மேம். கிட்டப் பத்தி பார்த்துட்டு இருந்தேன் மேம். அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு டிவில ஷோ பார்த்தேன் மேம். சண்டே வந்து நிறைய விஜய் டிவில ஷோஸ் போடுவாங்க மேம். அதுல வந்து ஷோஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி இருந்தது மேம். சரி ஏதாச்சும் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம்ட்டு யூடியூப்ல பார்த்தேன். அது வந்துட்டு கோதுமை பணியாரம் பண்றது வந்து இன்ஸ்டண்டா பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. சரி அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை நானே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே நானே பண்ணி எங்க அம்மாவுக்கு கொடுத்தேன் மேம். நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நானா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணது இருந்தேன் மேம். அது ஹாப்பியா இருந்துச்சு மேம். excellent. Okay, very good Sunday, especially when you're making something sweet and neat. That's the best Sunday. Very nice. Anybody questions for her? Questions, comments? Nobody wants to know பணியாரம் ரெசிபி. யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லையா? Nobody wants to know the recipe. Come on guys, ask questions. பேசுங்க. I'm going to wait. மேம் ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், அது என்ன ப்ராஜெக்ட்? Ask her directly. So again, I was going to do it later. இது வந்து நீங்க குரூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மேபி இட்ஸ் a culture thing. எல்லாமே மேம் I'm not a middle man here. சரியா? பிரியதர்ஷினி சொன்னாங்க உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. பிரியதர்ஷினி கேள்வி சொன்னீங்களே, அசைன்மெண்ட் சொன்னீங்களே, என்ன பண்றீங்க? ஜஸ்ட் ட்ரை டு ஆஸ்க் யுவர் கிளாஸ்மேட். பேர் சொல்லி கூப்பிடுங்க. அக்கா சமாச்சாரம்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ரைட்? ஸோ பேர் சொல்லி உங்க கேள்வி கேட்க பழகுங்க. சரியா? Go ahead. கௌஷிகா, try it again. பிரியதர்ஷினி மேம். வர மாட்டேங்குது. Not comfortable talking to people. It's okay. Try it. It's okay. பிரியதர்ஷினி ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொன்னீங்க. அது என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்? ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டா? அது என்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க? ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தான் பண்றேன். அது வந்து திறன் ஒரு வெப்சைட்ல வந்து நான் ஒரு பார்ட் ஆஃப் கோட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ண போறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்பதான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒண்ணுமே தான் பண்ணேன். ஓகே Okay, good. Tara, next. பிரியதர்ஷினி GitHub பத்தி பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன கத்துக்கிட்டீங்க அதை பத்தி? GitHub அப்படின்னா நம்ம வந்து சோர்ஸ் கோடு இதெல்லாம் வந்து அந்த GitHubல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து GitHub வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்டோடைய சோர்ஸ் கோடு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டெப் எரர் வந்து அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே GitHubல வந்து அவங்க ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு தேவைன்னா அந்த GitHubல இருந்து அந்த சோர்ஸ் கோடை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதுதான் GitHub பத்தி பார்த்தேன். Okay, thank you. Tara.
குட் ஈவினிங் மேம். Good evening. நாங்கள் வந்து வேமாவே எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன் நான். இந்த போன வாரம் மட்டும் கோவிலுக்கு போவோம் அப்படின்ட்டு வேமாவே எந்திரிச்சிட்டோம் மேம். குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்திருந்தோம் மேம். சாமி கும்பிட்டு குலதெய்வம் போயிட்டு வர்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 6 மணிக்கு மேலே வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் டைட்டிலை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிருந்தேன் மேம். என்னோட ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து ஏஐ பேஸ்ட் கரியர் கைடன்ஸ் அப்ளிகேஷன் மேம். அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பெஸ்ட் கரியர் பாத்தை வந்து சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். அதான் பார்த்தேன். Wow. தேங்க்யூ. Yeah. Okay. Good. That's an interesting project. Questions, guys? நல்லா பேசுறீங்க தமிழரசி. தேங்க்யூ மேம். Questions? தமிழ் கோயிலுக்கு பண்ணேன்னு சொன்னீங்க. குலதெய்வம் கோயில் எந்த ஊர்ல இருக்கு? விருதுநகர் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கு. ஓகே. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? யோஷிகா and எஸ் மேம். I see. Okay, good. There are questions? தமிழரசி, உங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கரியரை சூஸ் பண்றதுக்காண்டி ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க. அதுல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்து கிடைக்கும், அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. இப்பதான் ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்டே எடுத்திருக்கேன். இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஃபைனல் இயர் பண்ணீங்க? என்னங்க மேம்? இது நீங்க ஃபைனல் இயரா அப்போ? எஸ் மேம். So what do you mean final year பண்ணும்போது டைட்டில் மட்டும் தான் மேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே 28 தான் மேம். அதனால கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்லிடுறேன். சரி. தமிழரசி, அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியாது. நம்ம எடுத்திருக்க டைட்டிலோட சுருக்கம், விளக்கமா அந்த டைட்டில சிம்பிளா சுருக்கி சொல்றது அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, thank you. Thank you. Okay. Next. Hi, ma'am. Yeah. Abhilakshmi, go ahead. Hello. Yes, ma'am. Yes. Ma'am, Sundays are always a learning day for me, ma'am, because I attend Sunday sessions from 9 to 1 o'clock in OpWorks and learn and explore many things. Last Sunday, I learned the problem solving, how to identify a problem and how to analyze it and how we have to involve towards it and act. And later, how it shows the impact, ma'am. After everything, there was also a case study on urban flooding, ma'am. So the session goes till 1 o'clock. Then I had my lunch and came back home. Then I cleaned home, ma'am, because it was Kritigai. So did puja. Then scrolled reels for 40 minutes, ma'am. Then studied for exam for 2 hours. So it was a class test for the tomorrow. Then I spent time with my families, telling all the stories, what and all happened on that day. Then I had my dinner and I will play usually Saturdays and Sunday Ludo, ma'am, for 1 hour with my friends. Then I slept, ma'am. So here I want to tell to everyone that, ma'am, like they should make use of opportunity and utilize it. Because when they get a chance, they should grab it, ma'am. Once the opportunity they miss, again it won't come back. That's it, ma'am. Yeah. Thank you. Good. Very good. Very good. Very good, Abhilakshmi. Okay. A lot of things you can ask her. அவங்க சொன்னதுல இருந்து. உபலட்சுமி, நீங்க வந்து இது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கோர்ஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, சோ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், எந்த மாதிரி அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் அவங்க டீச் பண்ணுவாங்க? Like every Sunday I learned like communication skills, leadership skills and out problem solving, so on.
weekly once there is a session which is useful for our day-to-day life. That's it. Okay, I'm asking like if you're self-learning it or if your college is conducting that sessions or from any other organizations you are learning. This is from NGO because I'm getting a scholarship from there. So they're sponsoring and they're also teaching as well as. Give her the name of the thing. That's what she's trying to get. Like Oakwork Foundation, the name, ma'am. Yeah. The NGO name. Oakwork Foundation. Hope Works. Yeah, that's NGO. Sayur Madri, they are another foundation, and but they have in-person classes. Yeah, Sundays you go in person, right? Yes, ma'am. Okay. So what was the problem that you guys solved on Sunday? Problem is nothing but, ma'am, they explain like if a problem comes out, you have to analyze and you shows the at last how you show the result. So there was a case study on urban flooding, ma'am, like what are the impact what are the changes you need. That's it, ma'am. Yeah. Like Yeah, we we'll have to do find a something. solution to it. Yeah, that is the kind of problem. So we'll do something similar, after a few classes. The idea is, again, when so Hopeworks, what they do is, again, like she said, but then ஒரு மணி வரைக்கும் போச்சு, it's longer sessions. The idea is to make you think, right? Make you think, problem solve. That's what they're calling it, right? So if you an everyday problem, உங்க லைஃப்ல everyday நீங்க பாக்குற problem, we're not trying to solve world's problemலாம் இல்ல, நம்ம ப்ராப்ளம் என்னவோ அதான். We're trying to do that, and the problem solve பண்றதுக்கு what all how do you think about doing it? அந்த ப்ராப்ளத்தை என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, ஏன் அந்த இஷ்யூஸ் வந்தது. There's something we will learn in Think Smart class also is, kind of asking why questions. Why am I doing this? அதனால தான் I keep when I say something, when I ask you to do something, I'm also telling you why are we doing this in our class? What is the purpose of doing it? So asking that question of why is important. We'll do some exercises on that. So in the problem solving skills, you understand the problem and then you think and then come up with some solution. Because this is a problem that you all face. Whatever problems that you pick is something you face. நீங்க எப்படி solve பண்ணுவீங்க? Those are all good exercises to do. And of course, doing it in person improves your communication skills also, because you have to express your thoughts. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ப்ராப்ளத்தை பத்தி, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை நீங்க பேசத்தான் you get comfortable. அந்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி what we are doing today is the first step towards that. நம்ம ஊர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி we are talking about நம்ம own experience. அதை பேசும்போது it's easy for us to speak and it's easy to ask questions because we are talking about simple things in life. Yeah. Okay, good job, Obulakshmi. Anybody else? Janani தவிர வேற யாருக்கு question இருக்கு Obulakshmi கிட்ட? நிறைய சொன்னாங்க. என்ன questions இருக்கு? பேசுங்க பார்க்கலாம். பேசாதவங்க பேசுங்க பார்க்கலாம். இந்த கிளாஸ் because it's speaking, இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு தனியா வீட்டுல போய் பேசினாலாம் that doesn't count. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசுறீங்க. Go ahead. ஹோப்ஒர்க்ஸ்ல இருந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறேன்னு சொன்னீங்க. அது எந்த மாதிரி, உங்க காலேஜ் அல்லது ஸ்கூல் வழியா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சதா, இல்ல அது எந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அப்படின்னு? அது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கிடைச்சிச்சு. அவங்க மம்மி என்ன ரெஃபர் பண்ண, லைக் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணா உனக்கு லேட்டர் பேர்டனா இருக்காது உன் ஃபேமிலிக்கு, அப்ளை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி போச்சுன்னா, தே வில் லுக் இன் டு த ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்ன வேலை செய்யறாங்க. ஸோ ஈஸிலி தே ஓன்ட் கிவ் ஸ்காலர்ஷிப். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஆஃப்டர் அ மந்த் வீட்டுக்கு செக் பண்ணாங்க, லைக் எப்படி வீடு இருந்துச்சு, லைக் இவங்களுக்கு தரலாமா ஸ்காலர்ஷிப். ஒன்லி தென் ஐ காட் அ ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் தேர். ஓகே, தேங்க் யூ. வேற யாரா இருக்கீங்களா ஹோப்ஒர்க் ஸ்டூடண்ட்ஸ் இன் திஸ் கிளாஸ்? யாரும் இல்லையா? Sweta was HopeWorks. She messages me, but I don't see her coming to the class. So Obulakshmi, before I forget, can you send me the contact information of your mentor? Lakshmi irukanga illaya?
எஸ் மேம். ஓகே, அவங்க இன்ஃபர்மேஷனும் உங்களோட இம்மீடியட் மென்டர் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, 1-on-1 மென்டர் ஒருத்தங்க. மேம் ஸ்டில் ஐ டென்ட் லைக் they didn't allowed mentor ma'am. Oh, you didn't there an allot mentor for you. So Lakshmi is your only mentor, ah? Yes ma'am. Okay. Like Can you for all batch now Ajira ma'am is handling ma'am. என்னது? Ajira ma'am. அவங்க வந்து யாருக்கு ஹேண்டில் பண்றாங்க? இப்போ லக்ஷ்மி மேம் வந்து இப்போ ரீசன்ட் பேட்ச் ஒரு லைக் ரீசன்ட் ஒன் ஃபிஃப்த் பேட்ச் மேம். ஸோ அவங்க அந்த பேட்ச்க்கு ஹேண்டில் பண்றாங்க. ஃபார் ஃபோர்த் பேட்ச் ஆஜிரா மேம் ரெஸ்பான்சிபிள் மேம். I see. Okay. All right. Can you send me both their contact information? Yes ma'am. I'll send you. Thank you. Okay. All right. Okay. அடுத்து வேற யார் பேசுறீங்க, கேள்வி கேக்குறீங்க, anything? I talk it. You're going to talk. Okay. Go ahead, Mr. In last Sunday morning, in early time, 9 o'clock, mom said to collect the grocery items, ma'am. Okay. Take the list, wrote the items list, wrote the item stuffs, ma'am. So she said one by one cost of the only one list items. I wrote one by one, ma'am. Afterwards, I personally experienced. I don't know the cost of basic vegetables items, ma'am. Okay. So I go to grocery shop and collect it things and balance and meet from home. So I personally experienced what this. I don't know what is the cost of 3 kg of tomato, seeragam, 25 kg, 250 gram. Why that's seriously I don't know, ma'am. So little bit experience get me to know the basic items of vegetables and grocery items. That's it. That's all, ma'am. And afterwards, afternoon, I rewatched the Kalki movie. Actor Prabhas. Okay. Only I have don't watch the full movie, ma'am. Only goosebumps scenes only I rewatch it, ma'am. After evening, I playing cricket with the friends, ma'am. So that's all, ma'am. All right. Good. I like the grocery part. Okay. The boys don't know. No, I don't know about boys. Maybe nobody knows the price of this. How much was a tomato? How much was the price of tomato? 3 kg of tomato, 100 rupees, ma'am. 3 kgs is 100 rupees. Is that normal? Is that how 3 kg tomatoes? That's morning on small van came near the grocery shop. In mic they shouting 3 kg of tomato is 100 rupees. Little bit day by day it's varies, ma'am. So it's Sunday time it's demandful. So I little bit know the cost of the items and vegetables. Okay, got it. Good, very good. And then a good attempt speaking. And this is the highlight. I like the highlights that he's saying. Sunday highlight is I went to the grocery store and get the thing. And good highlight. Very nice. Questions for him? This visit, do you like the movie, and like what is the lesson you got from the movie? It's like the movie in Mahabharatam's own old story that's based on the story. I like it. In this film, that film climax soon, Karnan character is very strongful to me. That's only I watch it. I thought you said Kalki, no? Yes, ma'am. Kalki, ma'am. 2898 AD. That film, ma'am. Actor Prabhas film. I have no idea what that movie is, but Kalki in repairla, it's a Mahabharata. I'm lost. But anyways, okay, that's fine. Mahabharata based, that's it, ma'am. Kalki, Mahabharata. It's the futuristic film, ma'am. Futuristic film, ma'am. Okay, it's not the proper Mahabharatam story. No, ma'am. The core only take it, ma'am. That's Mahabharatam core. Arjuna and that scenarios, some theories are there, ma'am. So core point view, take it from the film that will be belong to this film, ma'am. I see, got it. Okay. I strongly believe that only to watch the Karnan character only, ma'am. I see. Okay. Questions for him? He's got a lot of interesting things that he talked. So things you all can relate to. உங்களுக்கு தெரியாத subject கிடையாது. He's talking about things you all can easily relate to. Would like some. Come on, guys, talk.
யாரெல்லாம் பேசாதவங்க எல்லாம் ஆஸ்க் யார் 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 இன்னும் கேள்வி கேட்கலையோ மத்தவங்கிட்ட கேள்வி கேட்கலையோ ஆஸ்க் இன் கொஸ்டின்ஸ். ப்ராக்டிஸ், we are practicing now. கேள்வி கேட்காதவங்க கேள்வி கேளுங்க. பேச ஐ மீன் ஐம் ஷூர் யூ டாக்ட் பட் கேள்வி கேட்கலன்னு so far கேள்வி கேட்கலன்னா ஆஸ்க் இன் கொஸ்டின்ஸ். Gomati, what's your question? Nothing, ma'am. Come on, there has to be something. Think of, okay, I'm going to come back to you. You have to think of a question. You have to ask. Let's see, Tanisha, what is your question? எதுனா கொஸ்டின் மேம் இப்போ ம் பிஸ்னஸ் வித் வந்து இப்போ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்க இப்போதான் கிராசரிலாம் எப்படி இருக்கு வேலை அமௌண்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு. அப்போ இந்த சண்டே மட்டும் தான் பண்ணாங்களா இல்ல எவ்ரி வீக் சண்டே இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் மேம். No, not every week. Some days only. Daily routine I do. I know the cost of the basic vegetable items. It's not frequently I do. Rare things. Only once in a while. Okay. Okay. Gomati, what's your question? நான் நெக்ஸ்ட் கேக்குறேன் மேம். சரி, ஓகே. வேற யாருக்கு கொஸ்டின் இருக்கு? ராஜி, what's your question? No question ma'am. You have to ask a question. எதுனா ஒரு கொஸ்டின் கேளுங்க. That's what makes you think, இல்லையா? நோ கொஸ்டின் வேலையை முடிச்சிட முடியாது நம்ம. You have to think. சினிமா சொன்னாங்க, கடைக்கு போறதா சொன்னாங்க, அப்புறமா did you say anything? Any questions? Come on, see. Practice students. If you don't practice in this, இந்த இதுல பண்ணலன்னா அப்புறம் எங்க பண்ண போறீங்க? எங்க போய் practice பண்ண போறீங்க? Group discussion எல்லாம் போறதுக்கு. You have to ask questions, right? You have to pay attention. Bhaskar, what's your question? Okay, Sibina. மேம் அவங்க பசங்க கூட கிரிக்கெட் விளையாடுன்னு சொன்னாங்க. ஆனா யார் வின் பண்ணா யார் தோத்தாங்கன்னு சொல்லல மேம். அப்புறம் அந்த கிரிக்கெட்ல விளையாண்ட ஸ்கோர் எதுன்னு சொல்லல மேம். கேளுங்க, அவங்க சொல்லல பட் கேளுங்க. கொஞ்சம் சொல்றீங்களா யார் வின் பண்ணீங்கன்னு? I don't understand. Could you repeat it again? I not audible. இல்ல நீங்க லாஸ்ட் பசங்க கூட கிரிக்கெட் விளையாண்டு சொன்னீங்களா? நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்தீங்க? It's a one match only. I bat at fifth batsman. 6-4 match. Okay. The score of so I lost this match. The score of the team 6 over. I scored. My team is only 33. 33. Okay, thank you. Yep. That is a good score. Yeah, 6 overs. No, a pretty good score for 6 overs. Okay, very good. All right. Now, who wants to talk again? பேசாதவங்க யாரு? Who's talking? Okay, maybe I'll go to Raji. பேசுங்களா? Oh, Sibina, I'm sorry. Sibina, did you have? Sorry, one நிமிஷம் Raji. Sibina, I thought you were going to ask something. Yes. Just you said you rarely go grocery shopping. So usually, who does grocery shopping for your house? No, rarely only. உங்க வீட்ல அப்ப யூசுவலா வழக்கமா திங்ஸ் எல்லாம் மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்க போறது யாருன்னு கேட்டேன். நீங்க எப்பமாவது பண்றேன்னு சொன்னீங்க. வழக்கமா my mom and my sisters, my uncle. That's also I want to know the title of the movie. Can you Kalki share the full title? Whether it's entertaining and fun to watch. I don't understand. You are speaking noisy. I don't understand. Not audible. கேட்கலையா? நான் பேசுறது கேட்கலையா? Ma'am, it's not audible, ma'am.
I can hear. She's asking what's the name of the full title of the movie. Kalki 2898 AD, ma'am. Okay. Okay. All right. Let's continue. So yeah, Raji, ready? குட் ஈவினிங் மேம். Good evening. எனக்கு சண்டே போரிங்கா தான் மேம் போச்சு. என்ன போச்சு? சண்டே போரிங்கா தான் மேம் போச்சு. போர் அடிச்சிச்சு மேம். சரி. என்னோட சிஸ்டரும் மதரும் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க மேம். அதனால தனியா தான் இருந்தேன் வீட்ல. அதனால எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு மேம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசினேன் மேம். ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஷன் பண்ணேன் மேம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பத்திட்டாங்க. ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்றது, பிபிடி எப்படி ரெடி பண்றது, எப்படி அங்கே ப்ரெசன்டேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மேம். நாங்கள் ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனியில் பண்ணோம் மேம். பட் ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது எனக்கு தெரியல. அந்த கம்பெனி மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்கலாமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மேம். அவ்வளோதான் மேம் சண்டே ரொட்டீன். Okay. So you have the specifics. In Sunday specifics was about project discussion. And the discussion, எதை பத்தி discuss பண்ணீங்க specifics also you gave. Okay, very good. Questions? Ma'am, companies. Okay, maybe Bhaskar go. ராஜி பிபிடினா என்ன சொல்லுங்க. பாஸ்கர் பிபிடினா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஓகே, தேங்க் யூ. பாஸ்கரும் ராஜியும் கிளாஸ்மேட்ஸா? எஸ் மேம். அத கேலி பண்றாங்களா? ஓகே. ஓகே. ஓபலக்ஷ்மி கொஸ்டின். மேம் அவங்க ஒரு கம்பெனின்னு சொன்னாங்களே, அது எந்த கம்பெனி மேம்? Like what kind of companies? Ask her directly. மதுரை இருக்க ரிக்ஷார் கம்பெனி. என்ன கம்பெனி? ரிக்ஷார் மேம். ரிக்ஷா கம்பெனி பேர் ரிக்ஷாவா இல்ல அவங்க நிஜமாவே ரிக்ஷா பண்ற கம்பெனியா? What is it? ரிக்ஷார் கம்பெனி மேம். எங்க மகேஷ் மேம் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி மேம். What? One more time. ரெஸ்கார் கம்பெனி. ஓ, அந்த கம்பெனி பேரு ரெஸ்காரா? ஓகே. அவங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்களா? எஸ் மேம். ஓகே. Do you pay money for the project? நோ மேம், இன்டர்ன்ஷிப் போனோம்ல மேம், அங்கே தான் மேம் போனோம். அதனால ப்ராஜெக்ட் ஃப்ரீ தான் மேம் எங்களுக்கு. சரி, ஓகே. குட். மேம் இன்னொரு டவுட், எந்த ஃபீல்ட்ல இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க மேம்? லைக் ராஜி நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த ஃபீல்ட்ல பண்ணீங்க இன்டர்ன்ஷிப்? இன்டர்ன்ஷிப் காலேஜ்ல இருந்து அனுப்புனாங்க மேம். 1 month பண்ண சொல்லி நாங்க 15 daysலயே முடிச்சிட்டோம் மேம். ஓகே. ஓபலக்ஷ்மி கேட்டது ஓபலக்ஷ்மி, so you should be answering to her. ஓபலக்ஷ்மி இன்டர்ன்ஷிப் காலேஜ்ல இருந்து அனுப்புனாங்க எங்களுக்கு. நாங்களா தனியா போல. 1 month படிச்சதாங்க நாங்க 15 days சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே. அது எந்த ஃபீல்ட்? இப்படினா வெப் டெவலப்மென்ட்ல பண்ணீங்களா இல்ல வேற மாதிரி சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி? வெப் டெவலப்மென்ட் ஓபலக்ஷ்மி. ஓகே. என்ன ப்ராஜெக்ட் அது? What did you work on? மேம் கிரைம் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ப்ராஜெக்ட் நேம் வந்து. சரி, என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட்? அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க மேம். எப்படி ரன் பண்றதா எங்களுக்கு தெரியல மேம். So what did you learn? நீங்க அந்த 15 days ஒரு மாசத்துல 15 daysல முடிச்சிட்டீங்க. அந்த 15 daysல என்ன லேர்ன் பண்ணீங்க நீங்க? மேம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் மேம் நாங்க 15 daysல. எஸ் மேம். ஓகே. மேம் 15 days ஆன்லைன் கிளாஸ் பண்ண ஆஃப்லைன் கிளாஸ் மேம். அதனால 15 daysல முடிச்சிட்டோம் மேம். HTML CSS JavaScript மேம். சரி, ஓகே. Alright, sounds good. அடுத்து வேற யாரும் பேசுறா? ராஜி, உங்களோட ப்ராஜெக்டோட நேம் என்ன நேம்? அது அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன அவுட்புட் கொடுக்கும்? எப்படி எந்த ப்ராஜெக்ட் எப்படி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து கிரைம் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். இப்போ ஒரு ப்ராப்ளம் நடந்தா நம்ம நேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் டைம் ஆயிரும்ல. இதே ஆன்லைன் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணா ஈஸியா கம்ப்ளைண்ட் போயிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, குட். ஓகே. ஓகே. now இன்னும் யாரும் பேசாத ஆட்கள்? நிறைய பேர் இருக்காங்க. நம்ம Janani, you haven't shared yet? Yeah, go ahead, Janani.
My Sunday was also not that productive, ma'am. I usually woke up like really late, around 9:30 only, ma'am. Like everyone said I woke up faster. That made me really guilty. Like I usually woke up at 9:30 or 10 o'clock at weekends, ma'am. And I did a course, ma'am. In my college, they told to do a course called Automation Analyst. So I did it. It took me around like 4 to 5 hours, ma'am. Then I watched a movie called Super Deluxe, ma'am. I watched it a lot of times, ma'am. I liked that movie. So I felt like watching that on Sunday. So I watched that too, ma'am. That's all. That's all. Okay, good. Questions? ஏதோ கோர்ஸ் சொன்னாங்க ஜனனி, ஏதோ கோர்ஸ் சொன்னீங்க, ஆட்டோமேஷன் அனலிஸ்ட் ஏதோ கோர்ஸ் சொன்னீங்க. அது ஏதோ 4 to 5 hours. அது என்ன மாதிரி ரெக்கார்டட் வீடியோவா? அது அந்த கோர்ஸ்னா பேசிக்கா அந்த கோர்ஸோட ஒரு சின்ன டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? அது என்ன மாதிரி கோர்ஸ் அப்படின்னு? ஆக்சுவலி அந்த கோர்ஸ் நான் வந்து லேர்ன் பண்ணல. எங்க காலேஜ்ல வந்து நீங்க சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால வாட் ஐ டிட் வாஸ் நான் சும்மா சாப்டர்ஸ், அதுல நிறைய மாடியூல்ஸ் இருந்துச்சு. ஒரு 35 to 40 மாடியூல்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு மாடியூல்ஸுக்குமே வந்து ஃபைனலா வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அது ஆக்சுவலி ரெக்கார்டட் வீடியோஸா தான் இருந்துச்சு. நான் அந்த வீடியோஸை சும்மா ஸ்கிப் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு அதை லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 2 வீடியோஸ் நான் பார்த்தேன். அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஐ தாட் ஒரு நாள்ல பண்ண முடியாது எப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்கிப்ட் இட். அண்ட் லாஸ்ட்ல 10 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் வந்து ChatGPT-ல போட்டு ஆன்சர் பண்ணிட்டு ஜஸ்ட் காட் தி சர்டிஃபிகேட். ஸோ எனக்கு அந்த கோர்ஸ் பத்தி எதுவும் தெரியாது. Very frank answer. Good. Anybody else? Other questions? She mentioned some movie. யார கேள்வி கேட்காதவங்க கேள்வி பார்க்கலாம். கீர்த்தி. Yeah, ma'am. What's your question to Janani? No questions, ma'am. Come on. Yeah, Gomati, you said you'll ask questions next. எஸ் மேம். மேம் அவங்க மூவி பார்த்ததா சொன்னாங்க மேம். என்ன மூவி பார்த்தீங்க? அதுவும் அவங்க சொன்னாங்க. But anyways, go ahead. Ask her. Kirti, you have to ask her the next question. So go ahead. Gomati. ஜனனி, நீங்க மூவி வந்து பார்த்தேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி நேம் என்ன? அதான் எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். அது வந்து சூப்பர் டீலக்ஸ். அதுல நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஃபஹத் ஃபாசில், சமந்தா, விஜய் சேதுபதி, ரம்யா கிருஷ்ணன், மிஸ்கின், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. விஜய் சேதுபதி ஆக்சுவலி லேடி கெட்டப்ல வருவாங்க. இட் இஸ் லைக் 2017 அந்த டைம்ல ரிலீஸ் ஆன மூவி. அது எப்ப வந்தது? ஐ திங்க் லைக் 2017 அந்த டைம்ல நினைக்கிறேன் மேம். ஐ டோன்ட் கரெக்ட்லி. Maybe I should watch. Yes, ma'am. It's really a different perspective. Like not normal Tamil cinema movie மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா இருக்குமா? ஓகே. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்ததுன்னா என்ன? where do you watch? எங்க இருக்கு இந்த மூவி? I don't know many OTT platformsல இருக்கான்னு தெரியல. I downloaded it from my website. I see. Okay. All right. I'll see if I can remember that. I'm not watching Kalki. Kalki doesn't look like my kind of movie. Maybe Super Deluxe looks like my kind of movie. Maybe I'll try. Okay. Kirti, what's your question? மேம் அவங்க கோர்ஸ் பண்ணதா சொன்னாங்க. அது எவ்வளோ டியூரேஷன் எவ்வளோன்னு? Ask her. ஜனனி, சொல்லுங்க. கோர்ஸ் பண்ணதா சொன்னீங்க, எவ்வளோ டியூரேஷன்? டியூரேஷன் எனக்கு தெரியல. அது ஒரு 40 மாடல்ஸ் இருந்துச்சு. மேபி வந்து ஒரு 2 to 3 monthsல பண்ண வேண்டிய கோர்ஸ். எங்க காலேஜ்ல அது 2 days முன்னாடி தான் சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க ஃபாஸ்டா பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ கரெக்ட் டியூரேஷன் தெரியல. நீங்க எவ்வளோ பண்ணீங்க? எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க நீங்க பண்ண?
நான் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்லயே முடிச்சிட்டேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி அசஸ்மெண்ட் லைக் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் தான் இது பண்ணதுனால நான் ஸ்கிப் பண்ணி பண்ணிட்டேன். ஓகே ஜனனி. ஜனனி எனக்கு ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. நீங்க கோர்ஸ் பண்றேன்னு சொன்னீங்க. அது வந்து எதுக்காக? நான் முதல்வனுக்காக உங்க காலேஜ்ல பண்ண சொன்னாங்க இல்ல எதுக்காக? இல்ல நான் முதல்வன்காண்டிலாம் இல்ல. அது வந்து யூஐ பாத்துன்னு ஒரு ஆர்கனைசேஷனா லைக் வெப்சைட்டான்னு எனக்கு தெரியல. அந்த இதுல இருந்து போஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே ஓகே. So I know this is not about இது UiPath. I didn't realize you were doing UiPath. It is quite useful. அந்த ப்ராப்பரா பண்ணி I know if you are not interested it's a different story. பட் அவங்க வந்து காலேஜ்ல வந்து if they gave you the UiPath பழகிறதுக்காக கொடுத்தாங்கன்னா it is a good skill to have. If you're going to be a programmer, Python programming, front end போறேன்னா தேவையில்லை. பட் இல்லைன்னா UiPath வந்து it's a kind of a easier thing to do, easier thing to learn. And there are some companies in it. We used to work with a company called the Next World. அவங்க வந்து they used UiPath. It's automation பண்றதுக்கு. So if you get an opportunity to learn that UiPath, use it. You never know எப்ப வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியாது. But it is a good skill to have. எந்த வேலையுமே கிடைக்கலன்ற போது UiPathல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா you can get in. So it's a good idea to learn. சரியா? 2 மாசம் பண்றது வந்து இவ்வளவு நாள்ல பண்ணனா if you are not interested, again don't do it. But if anybody is considering doing it, it's a good skill to have. You can learn. சரியா? Okay, all right. வேற யாரும் பேசாத ஆட்கள்? இன்னும் வேற யாரு? I don't. Yes, Kalai. Yes, Kalai. Good. Hello, ma'am. Yeah, Kalai Muchipri Tanisha. Okay. Ma'am, in previous Sunday, if someone can say Sunday is very boring to me like that, ma'am. But not at all to me. Why? Because in every Sunday is precious day to me. Why? Because that day only I get ready with go to church. In every Sunday I attended my church. That's I can fix it my mind like that. In every Sunday you should have to go to church. I have learned a lot of things in my church. And then see, in Sunday only I have leave, ma'am. So so that's why I can help my parents and my grandparents is also. And I have spent a lot of times to my parents. Why? Because my parents is also give leave on Sunday times only. So that's why I can spend a lot of times to my parents. So that's all about that, man. Mainly Sunday is what I can say. In every Sunday, I can spend a lot of times in my church only. Okay. Anything specific about this Sunday? So what you mentioned so far is Sunday in general. Okay, ma'am. But what is special about last Sunday? Anything specific that happened on last Sunday? Nothing, ma'am. Oh, come on. Special is church only, ma'am. No one can replace that place. Okay. Okay. All right. That's her Sunday. Okay. Questions. I like the way she started because she said, okay, other people said something and this is what I'm saying. So which means you are connecting with other people, right? That's a good way, one of the good ways to start your conversation. Questions for her? There was minimal information, but still we can ask questions. Any question? Kalai? Yes, சொல்லுங்கப்பா. Do you go to church alone every Sunday or your parents or anyone will accompany you? Excuse me, can you repeat once more? Why? Because I can't audible your voice. What I asked is, do you go to church every Sunday alone or anyone would accompany you? I can go alone also, and sometimes with parents also. Why? Because if I ready
very quickly means if I go alone only. Okay. Anybody else? Questions? Tamilarasi, what's your question? Tamilarasi. முடியுங்க மேம். இப்ப பேசுன கொஸ்டின் இல்ல மேம், நீ பேசினா சொல்றேன். அவங்களே பேசிட்டாங்க கொஸ்டின்லாம். அப்படியா? எக்ஸ்ட்ரா நான் கொஸ்டின் கேட்கவா? You can find the question, man. This is called curiosity. சர்ச்சில் போய் என்ன பண்ணுவீங்க? ரைட், somebody பூஜை சாமான் பண்றதுன்னா என்னன்னு கேட்டாங்க. மேபி எவ்ரிபடி தாட் பூஜை சாமான்னா இதுதான் சொல்லிட்டு, பட் நாட் நெசசரிலி. சம் பீப்புள் டோன்ட் நோ வாட் தட் மீன்ஸ். அதே மாதிரி சர்ச்சில் போய் இந்த பர்டிகுலர் நீங்க சர்ச்சில் போய் என்ன பண்ணுவீங்க? ரைட், யூ கேன் ஆஸ்க், ஆல்வேஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். யோசிச்சு சொல்லுங்க. ஓகே கலை, மேபி யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின். வாட் டு யூ சர்ச்சில் என்ன பண்ணுவீங்க ஸ்பெஷலா? Yeah ma'am. So first of all சர்ச்சுக்கு வந்து போகணும் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காடை வந்து சாங்ஸ் பாடி நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணுவோம். தென் ஆஃப்டர் வந்து பைபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைபிள் வந்து எல்லாருமே வந்து மஸ்ட் ரீட் பண்ணணும். இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து எவ்ரி சண்டே வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க மேம். இந்தந்த வீக்ல வந்து இந்தந்த மாதிரியான ஷெட்யூல்ஸ் வந்து நீங்க வந்து நடத்தணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பைபிள்ல இருக்கு மேம். மாசஸ், ஆப்ரஹாம், டேவிட், இந்த மாதிரி லாட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வில் பி ஹேவிங் இன் பைபிள். ஓகே, அதுல ஒன் ஆஃப் த பார்ட் அவங்க சூஸ் பண்ணி அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், மெயின்லி வந்து அடல்ட்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன் ஆகுற அளவுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து பைபிள்ல வந்து இருக்கு. அடல்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது, அண்ட் அடல்ட்ஸுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு கிளாஸும் கூட சர்ச்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. சர்ச்சுக்கு போறதுனால லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம வாங்கிக்க முடியுது. இப்போ நம்மளுக்கு வந்து அடல்ட்ஸ்ன்றதுனால எது நல்லது எது கெட்டது, சிலது நல்லது மாதிரியே இருக்கும், பட் ஆனா அது வந்து ராங் திங்கா இருக்கும். பட் அந்த சர்ச்ல போகும்போது ஓகே நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை, அந்த ஆன்சர் தெரியும் போது ஓகே இது வந்து பேட் திங், இது வந்து குட் திங் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தாட் வந்து நம்மளுக்கு வரும். That's good. So that's something you are learning. All right. Any questions now that she's talked? கொஞ்ச நேரம் பேசினாங்க. Anybody has questions? Okay. While yes, go ahead, Priyadesh. சண்டே மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷலா ப்ரேயர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்ல நார்மல் டேஸ் எல்லா நாளுமே இந்த மாதிரி பண்ணுவாங்க? இல்ல, சண்டே டைம்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் தெரியுமா? தெரியும். அதுல விரதம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அத வந்து ஆஷ் வெனஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து ஃப்ரைடே டைம்ல மட்டும் சர்ச் வந்து மஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வை? பிகாஸ் ஆஷ் வெனஸ்டே அப்படின்னாலே வந்து ஃப்ரைடே டைம்ல வந்து சர்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து வேற எப்பயும் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வந்து வந்ததுன்னா அந்த டைம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. Okay, thank you. Okay, very good. So maybe everybody can do the attendance now. Take out the attendance thing, and adula vandu yeah, the what is it, homework idla vandu just write what is it that you talked about today. Ningi class la vandu neenga what was it your topic, neenga I talked about Sundays thing or whatever. Do it on that. Okay, so do it on the and I'm going to adjust my ma'am, should we mention what we saw? Yeah, mention what you on each one say about this is what I talked about. Okay, like Obulakshmi ninga I talked about my Sunday hope works pathi pesna, something like that, your experience. Okay, write about it. Okay, so I'll give you a couple of minutes and then we'll come back to Tanisha. Annum pannala, Bhaskar pannala, there are a couple more. Where is Johnny pannala annam? So yeah, pannadavanga pannum. So I'll give a couple of minutes to finish your attendance. மேம், ஹோம்ஒர்க் லிங்க்ல வந்து ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணலாமா மேம்? ஆல்ரெடி homework link la I said to write the thing. Idu neenga last week pannala illaya, so maybe that's why you were asking. Yeah, send the link to your and the other we didn't even discuss it yet, but
That's what we're going to do next. Okay. All right. You can continue, as we speak here. Okay. Tanisha, do you want to go next? Everybody pay attention also. Tanisha get a craving cake in the சொல்லுங்க. Go ahead. Hello everyone. It was my younger brother's birthday. So in the morning we went to the temple. After that I came to home, did my homework, watched the TV and helped mom, spend time with the family at home because that day only I will spend more time with my family. I also revised the college classes that happened during the week. I slept quite well too. That's all, ma'am. Okay. Okay, good. Some details, but not necessarily specific. Seems like a pretty standard one. Anyways, questions. We have a lot of questions. Questions now. What I said, somebody should ask questions. I forgot who I said. Kalai, what's your question to Tanisha? மேம் அவங்க வந்து உங்களோட பிரதர் வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல மேம். Ask her directly. ஓகே தனிஷா. எஸ் கலை. உங்களுடைய பிரதருக்கு எஸ் மேம். ஓகே. உங்களுடைய பிரதருக்கு வந்து என்ன கிஃப்ட் பிரசன்ட்ஸ் பண்ணீங்க? Nothing special. Okay. I paid the food bill. Attengappa. That's great. That is good. How do you get the money? Savings only, ma'am. Savings from pocket money கொடுத்தது இல்லையா? Yeah, ma'am. Daily my mom will give 40 rupees for bus charge and I will 20 or 30 rupees I spend per day. 10 rupees or 20 rupees I will save that, ma'am. Bus, you don't need it for the bus? Mostly 20 or 30 is enough, ma'am, for per day. Bus. So you save the money. Oh, nice. Okay, good job. Okay, more questions for her. Whoever is not her classmate. Ramesh? Yes, Kirti. டெம்பிள் போனேன்னு சொன்னீங்க, எந்த டெம்பிள்னு சொல்லவே இல்லையே. I went to Murugar Kovil. Okay, thanks. Okay, so we have a few classmates here. That's fun. Okay, Raji, what's your question? Raji? Tamil. No question. Come on, I keep saying you cannot say no questions. You have to ask some questions. Think. That's the point of the whole thing, is to think and thought. Okay, Tamil, என்ன question? சேவிங் பண்றேன்னு சொன்னீங்க, அது இந்த மாசம் தம்பிக்கு பிறந்த நாள்ல செஞ்சுட்டீங்க இந்த வருஷம். மத்த நாளா சேவிங் பண்ணி அதை என்ன பண்ணுவீங்க? Good question. ஃபேமிலில நெக்ஸ்ட் யாருக்கு பர்த்டே வருதோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவேன். Okay. Good question. See, Raji, so you can't ask questions. You just have to think. That's the whole point of this class, is to think. Now, anybody else has questions for her? யோசிச்சு பாருங்க, இதுனா ஒண்ணு வரும். இது சேவிங்ஸ் பத்தி. தம்பிக்கு பர்த்டே. How old is the தம்பி? That's the question. How old is he, Tanisha? 17, ma'am. 17. Okay. Anybody else questions? Anybody who's not a classmate? Raji, இன்னும் வேற கொஸ்டின் கேட்க தெரியலையா கேட்கறதுக்கு? ஓகே ஓகே, கோ ஹெட் பாஸ்கர், நீங்க சொல்லுங்க. மேம் அவங்க முருகன் போய் சொன்னாங்க, அந்த கோயில் எங்க இருக்குன்னு அவங்க சொல்லல மேம். அவங்க என்னன்னா, see,
the way you ask, அதை கேட்கறது நீங்க எப்படி கேட்கறதுன்னா, தனிஷா முருகன் கோயில் சொன்னீங்களே எங்க இருக்கு அப்படி கேளுங்க. that's how you ask the question. நீங்க சொல்றது மாதிரி அவங்க சொல்லல அப்படி சொன்னா இது ஒரு இது பண்ற மாதிரி இருக்கு, கமெண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஐயோ இதெல்லாம் சொல்லியே சொல்லிட்டு இல்லையா. அவன் வந்து கேள்வி கேட்கறான். we are curious, we are telling her we are curious. நீங்க என்ன சொன்னீங்களா எங்க இருக்கு, I'm curious to know அந்த கோயில் எங்க இருக்கு அப்படி தெரியுது. அப்படி கேளுங்க. கேளுங்க அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க முருகன் கோயில் சொன்னீங்க, அந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருத்தணி. அந்த கோயிலோட சிறப்பம்சம் ஏதாச்சும் கொஞ்சம் சொல்றீங்களா கனிஷா? I don't know much. திருத்தணி கோயில், திருத்தணி முருகர் கோயிலா ஃபேமஸா? எஸ் மேம். போட்டிருக்கேன் நான். ஓகே ஓகே பாஸ்கர், யூ டெல் மீ உங்களோட how was your Sunday? மேம் நான் வந்து சண்டேல காலையில ரொம்ப போரிங்கா தான் இருந்துச்சு. எதுக்கு போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில ஒரு 10 மணிக்கு வந்துட்டு நல்லா குளிச்சு ரெடி ஆகிட்டு கோயில் கிளம்பிட்டேன் மேம். நான் எதுக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறோம், கவர்மெண்ட் பஸ்லேயே போகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்லேயே ஏறினேன் மேம். ப்ரைவேட் பஸ்னா 35 ருபீஸ் கேட்பாங்க மேம், கவர்மெண்ட் பஸ்னா 25 ருபீஸ் தான் மேம். எதுக்கு அந்த 10 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போனேன் மேம். அது நம்ம மதுரைக்கு தான் மேம் போனேன். மதுரை அந்த மீனாட்சி கோயிலுக்கு தான் மேம் போனேன். 10 மணிக்கு ஏறினேன் மேம், 11 மணிக்கு அங்கே போய் சேர்ந்தேன் மேம். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மேம் ஓட்டினாங்க டிரைவர் வந்து. அது ரொம்ப ஸ்லோவாக ஓட்டினாலே சரி நான் சாங்ஸ் நல்லா கேட்டேன் மேம். சாங்ஸில் வந்து அந்த சங்கம பாட்டு தான் மேம் எனக்கு அது ஃபேவரட் ரொம்ப. அது கேட்டுக்கிட்டே போகிறதுனால எப்படி போகிறதுனே தெரியல மேம், சாங்ஸ் கேட்டுக்கிட்டே போகிறதுனால. சரி கோயிலுக்கு போயிட்டோம், சரி என்ன வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பூரா இது சண்டேனால சரி அவங்க ஃபுல்லாக கூட்டாக மேம் இருந்துச்சு. லைன்லேயே நின்றால கொஞ்சம் லேட் ஆச்சு மேம். 12 o'clock தான் மேம் நான் சாமியே பார்க்க முடிஞ்சிச்சு. சரி வந்தோம், சரி சாமியாச்சும் பார்த்துருப்போம், சரி நான் லைனில் நின்றுட்டு பார்த்துட்டு போனேன் மேம். அப்புறம் அங்கே புளியோரை வாங்கி சாப்பிட்டேன் மேம். அந்த பஸ்ஸுக்கு மிச்சம் ஆச்சு, நான் அந்த 10 ரூபாய் தான் மேம், அங்கே 10 ரூபாய்க்கு புளியோரை வாங்கி சாப்பிட்டு பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டேன் மேம். அவ்வளோதான் மேம். குட் டீடைல்ஸ், நல்லா சொன்னீங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு, எதுக்காக சூஸ் பண்ணீங்க, லாட் ஆஃப் குட் இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ். குட். questions ராஜி, question for Bhaskar. மேம் yeah தமிழரசி. yeah பாஸ்கர் போர் அடிச்சுன்னு கோவிலுக்கு போனேன்னு சொன்னீங்க, ஏன் கோவிலுக்கு போனீங்க? வேற எங்கேயா போய்க்கலாம்ல? இல்லை எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாச்சுன்னா ஒன்றும் கோயிலுக்கு போவேன், இல்லாட்டி சாங்ஸ் கேட்பேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே பாஸ்கர். பாஸ்கர் நீங்க யார் கூட கோயிலுக்கு போனீங்க? நீங்களும் கிளாஸ்மேட்ஸா? I keep forgetting that. okay. நான் வந்து கோயிலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட போவேன். அடுத்து ஃபேமிலி கூப்பிடப்போ அவங்க இது வேலை பார்க்கறதுல இருந்துட்டாங்க. எதுக்கு மற்றவங்களை எதுக்கு கஷ்டப்படின்னு சொல்லிட்டு நானா தனியாக தான் போயிட்டு. Thank you, Bhaskar. So Jani, what's your question to Bhaskar? Or Biswajit, what's your question to Bhaskar? ரெண்டு பேரும். Ma'am, I asked the question to Bhaskar one. See, Bhaskar, you said going to a temple, famous temple, Madurai Meenakshi Amman temple. You waited long more time to saw the god. You saw any foreigners visited the temples? இல்லை எனக்கு It's a bit more famous temple all over India. It's no. If you any saw the foreigners visited the temple, a little bit any informations? அதெல்லாம் எனக்கு தெரியல. நோட்டீஸ் பண்ணல ஃபாரினர்ஸ் இருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு. ஓகே anybody? Okay, Johnny, have a question? Johnny, என்ன மேம்? any questions for Bhaskar? என்ன क्वेश्चन இது? கேக்கல ஜானி, சத்தமா சொல்லுங்க. யா go ahead. கோவிலுக்கு போனேன்னு சொன்னாங்கல்ல, அது எப்படி ஃபீல் ஆச்சு? கோயில் பருவம் வந்து எனக்கு பொதுவாகவே தனியா இருக்கும்போது கொஞ்சம் சேடா இருக்கும். ஆனால் கோயில் பருவம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இன்னும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க எல்லாரும் இந்த வயசுல. you all are what 18 20 at the most. அதுக்குள்ள மனசு சங்கடம், மனசு நிம்மதி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க.
That's good, you know, if you have something that you like. என்ன மூவி ஏதோ பாட்டு கேட்பேன்னு சொன்னீங்களே, what is that? சங்கமமா? எஸ் மேம். சங்கமம் பாட்டு தான் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன 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 சங்கமம் பாட்டு பேரா சினிமா பேரா? சங்கமம் அந்த படத்துல வர அந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற பாட்டு மேம். ஓ சங்கமம் சினிமா. மலைக்குள் yeah, I like that song too. Yeah, பழைய படம், பழைய பாட்டு இல்லையா? எஸ் மேம். Okay, very good. Bhaskar, I also have one more question. You said listening the song. Who is the music director for this song? Who composed it? மியூசிக் இசை அதுக்கு அந்த பாட்டுக்கு இசை அமைச்சது யாரு? You listening the song சங்கமம் song. நான் வந்து படம் இல்ல அந்த பாட்டு தான் தவிர அந்த படத்தோட இசை அமைச்சதெல்லாம் எனக்கு அதெல்லாம் You told listening song and the mean in traveling time. That's only ask. திரும்ப சொல்றீங்களா? இல்ல அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் யாரு மியூசிக் டைரக்டர்ன்ற அளவுக்குலாம் இன்னும் பாஸ்கர் போல. பாட்டு கேட்க பிடிக்கல. ஆமா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ அம் லைக் தட் too. அது கேட்டுமா முடிஞ்சுதா, யார் பாடினா வச்சா அந்த கதையெல்லாம் இட்ஸ் ஓகே. ஓகே, குட் question. Yeah. Okay. Anybody else? Any questions? Kirti? See, these are all questions. அவங்க இப்ப பிஸ்வஜித்லாம் கேட்கும்போது he's thinking about it, right? Straightforward question கேட்காம this is what your thinking exercise is. This is how you think. That's the reason I keep asking கேள்வி கேளுங்கன்னு. பார்த்தா ஏதோ சாதாரணமா சொன்ன மாதிரி தான் இருக்கும் விஷயம். பட் நம்ம கேள்வி கேட்க you can get more information and it also makes you think. That's why I keep saying கேளுங்க. Okay, Kirti. Hopefully இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த கிளாஸ்ல கேள்வி கேட்க பழகுனீங்கன்னா, நாளைக்கு பைத்தான் கிளாஸ் போகும்போது அந்த பைத்தான் கிளாஸ்ல அவங்க சொல்லிக் கொடுக்கறது புரியலன்னா தைரியமா கேட்கலாம் நீங்க. ஸோ யூ ஆர் லேர்னிங் த ஸ்கில். இந்த எப்படி கேள்வி பயமில்லாமல் எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்ற ஸ்கில்ல பழகுறீங்க, விச் வில் பி அப்ளிகபிள் இம்மீடியட்லி. பைத்தான் கிளாஸ்ல போய் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். பயப்படவே வேண்டாம் நீங்க. கேள்வி கேட்கறதுன்னு தட்ஸ் an important skill. Go ahead, Kirti. என்ன கேள்வி பாஸ்கருக்கு? சங்கமம் சாங்னு சொன்னாங்க, அது மூவி நேமே சங்கமமா மேம்? Question for Bhaskar. பாஸ்கர் கிட்ட கேளுங்க. பாஸ்கர் சொல்லுங்க கீர்த்தி. நீங்க சாங் சொன்னீங்க, மூவி நேமே சங்கமமா? ஆமா. ஓகே, ஹீரோயின் தெரியுமா? ஹீரோயின் அவங்க பேர்லாம் மூவி பார்க்கும்போது தாங்க அதில் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மறந்துடும். ஓகே, மூவி பார்க்கும்போது. வேற யாருக்கு? கௌஷிகா, what's your question? மேம் இப்ப மதுரை போயிட்டு பாஸ்கர் சொல்லுங்க கௌஷிகி. இப்போ மதுரை போயிட்டு வரேன்னு சொல்றீங்க, உங்க பேரண்ட்ஸ்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போவீங்களா, இல்ல உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களாவே போயிடுவீங்க? கிரேட் क्वेश्चन. நான் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போவேன் பெரும்பாலும். ஓகே, ஆக்சுவலி that's a good question. பொண்ணுங்களுக்கு எப்படி பசங்களுக்கு எப்படி பெர்மிஷன் வாங்க போலாமான்னு கேட்டீங்களா இல்ல போறேன்னு சொன்னீங்களா? did you ask the permission or did you give them information? டிஃபரன்ஸ் தெரியுதா? அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் அப்படி சொல்லிட்டு போனீங்களா, இல்ல அம்மா நான் கோயிலுக்கு போலாமா அப்படி கேட்டீங்களா? அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு நான் கேட்டேன். போயிட்டு வரலாமான்னு கொஸ்டின் தான் கேட்டீங்களா? அம்மா இல்ல நீ போக கூடாதுன்னு சொன்னா போயிருக்க மாட்டீங்களா? போயிருக்க மாட்டேன். போயிருக்க மாட்டீங்க. So கௌஷிகா, what do you do? உங்க வீட்டுல நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? கோயிலுக்கு போறதா இருந்தா நீங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்களா இல்ல கேட்பீங்களா? அதெல்லாம் நான் கேக்குறது இல்ல மேம், அவங்க கூப்பிட்டு போனா போறது இல்ல, நான் அவ்வளவுதான். ஓகே, கோயிலுக்கு இல்ல, anywhere else? எந்த பிளேஸா இருந்தாலும் இது ஒரு மம்மி கூப்பிட்டு போனதுதான். இல்லன்னா மோஸ்ட் ஆஃப் த ஊர்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு
That is the limitation. Amma appa kuttu pona safety reasons, right? We can have a discussion. This is a great topic, something that I like to talk about. பொண்ணுங்களுக்கு என்ன, what kind of restrictions you have, deep questions. But anyways, that's a good question. Good question. All right. Now, in yaar pesla Johnny? Johnny இன்னும் பேசல இல்லையா? Anybody else not talked yet? I think we all did, isn't it? I think so. Anyways, Johnny. சொல்லுங்க. எனக்கா வந்து சண்டே வந்து அந்த அளவுக்கு பெருசா எதுவும் நான் அன்னைக்கு எனக்கு காய்ச்சல வேற இருந்து. என்ன இருந்தது? அப்படி பெருசா எதுவும் பண்ணல. காய்ச்சல் ஆயிடுச்சு. அடடா. ஓகே. நான் என்ன இந்த இது ஒரு இந்த நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இது கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுவேன்னா இந்த ஏஐ டூல்ஸ் பத்தி ஏதாவது ஷார்ட்ஸ் போடுவேன். அது பண்ணி போட்டேன். ஏதோ ஒரு டூலை பத்தி போட்டேன் அன்னைக்கு. சரி என்ன டூல் ஞாபகம் இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசணும். சரி, அதாவது என்ன டூல்னு கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா என்ன ஒரு டூலை பத்தி நான் அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டேன். அது அன்னைக்கு அப்படி பெருசா பண்ணேன். ஓகே, so that was your day. அன்னைக்கு பண்ணது ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டீங்க. ஓகே, ஃபைன். ஓகே, questions? Yeah. Okay, now this is the last one. So I want each one of you to ask a question. In மித்த 13 பேர்ல 12 பேருக்கும் question கேட்கணும். Maybe not Sibina, because Sibina or Thambi Johnny. But yeah, questions for him. Make it a conversation. Yeah, go ahead. Ask him directly. Janani, yeah. Johnny, Insta page வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதோட நேம் என்ன? Handle. What's your Instagram handle? என்னது புரியல கரெக்ட்டா. இல்ல, இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, சோ பேஜோட நேம் என்ன? அதுக்கு பேரு AI powered success னு பேர். அது சாட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே. Okay. Others. Yeah. Others question. Others. Instagram ன்னு சொல்றாங்க. It's a favorite topic for everybody. Question இருக்குன்னு. AI.powered.success. All right. Okay. And the handle என்ன? That's called Instagram handle, right? No, okay. Yeah, questions. ஜானி, ஏஐ டூல் பத்தி மட்டும் சொல்லுவீங்களா இல்ல ஏஐ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவீங்களா? அது ஏஐ டூல் பத்தினா இப்போ ஏதாவது இந்த கண்டென்ட் கிரியேஷன் பத்தின டூல்ஸ், அதாவது இந்த அப்படி இந்த வீடியோ ஜெனரேஷன், இமேஜ் ஜெனரேஷன், வாய்ஸ் ஜெனரேஷன் அப்படின்னு புதுசா டூல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகல, அதை பத்தி போடுவேன். ஓகே ஜானி, தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாகிராம்ல போடணும் அப்படின்ற ஐடியா வந்துச்சு? அது வந்து நிறைய பேர் அந்த இப்படிப்பட்ட இதெல்லாம் போடியாவ. அதனால என்னன்னா இது அது மட்டும் இல்லாம சிலவே வந்து இந்த இதுல இந்த பிராண்டிங் எல்லாம் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னா அதான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ எவ்வளோ வருஷமா நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க? நிறைய வருஷமா எல்லாம் இல்ல, அது ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாசத்திட்ட ஆகணும்னு தோணுது. ஓகே. I'm waiting for everybody to ask at least one question. So நீங்க இது வரைக்கும் பேசலன்னா you didn't talk, so you have to ask. I'm waiting. யாருக்கு இந்த கேள்வின்னு தோணலையா? Think and give time.
யாருக்கும் காய்ச்சல் எப்படி சரியா போச்சான்னு கேட்க தோணலையா? காய்ச்சல்னு சொன்னாங்கல்ல, காய்ச்சல் சரியா போச்சா ஜானி? ஆமா மேம். Okay, that's why you were attending the class. It's what, 4 நாள் ஆச்சு. Anyways. Okay, guys, more questions. Raji, what's your question? Yes, Obulakshmi, go ahead. I want to appreciate Johnny, ma'am, because what he learned and he will implement over there and he is learning, ma'am. It's a good thing. That's a good thing. Yes, good observation. Yep. There's back to Raji. Raji, what's your question or comment? Raji, I'm going to ask everyone, so don't tell me question illallam kekadunga. Already think about it. Ninglaave volunteer panni question ketrunga. Raji, இருக்கீங்களா இல்லையா? மேம் இருக்கேன் மேம். என்ன கொஸ்டின் என்ன? மேம் அவங்க பேசுறப்ப எனக்கு ஆடியோ பிரேக் ஆச்சுனா சரியா கேட்கல மேம் எனக்கு. ஓகே, சோ கேளுங்க. அப்போ என்ன சொன்னீங்கன்னு திருப்பி கேளுங்க. அப்போ ஜானி நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுமா? இன்ஸ்டாகிராம் பத்தி மட்டும் கேளுங்க. அப்போ I don't want him to repeat it. நான் வந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஜானி. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இது AI டூல்ஸ் பத்தி கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறேன். Okay, so now that he said, Raji, இப்ப என்ன question யோசிச்சு பாருங்க. Again, others who have not asked him a question. I hope at least next classல இருந்து நான் வந்து பாதி நேரம் பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கணும். Okay, yeah, go ahead, Sujit. Johnny, you said uploading the AI shots in the Instagram. Meanwhile, people respond what under the comment section. It's good or it's a useful little bit tell about. ஜானி, என்ன மேம்? கமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்க போஸ்டுக்கு வர்ற கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுல எனக்கு இதுவரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா கமெண்டே வந்தது கிடையாது. கமெண்ட் என்ன வந்தது கிடையாது. AI powered success. I can log in. Is anyone checking? Class, but anyways. Okay, no comments. Okay, that's a good question about comments. Okay, Vera. Bhaskar, உங்க question என்ன? கொஸ்டின் எதுவும் தெரியல மேம். என்ன நினைக்கிறீங்க? சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேம் அவங்களுக்கு கண்டென்ட் போடுறதுனால வேற என்ன மேம் அவங்களுக்கு கிடைக்கும்? Okay, that's a question. Johnny. என்ன மேம்? ஜானி, உங்களுக்கு கண்டென்ட் போடுறதுனால உங்களுக்கு வேற என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு கேட்டேன். அது என்னன்னா இதுல வந்து சம்டைம்ஸ் வந்து பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் இது பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. எந்த பிராண்ட் எல்லாம் பண்ணது கிடையாது. நான் அதெல்லாம் பண்ணலான்னு தான் பாக்குறேன். சரி, ஓகே. சரி, நீங்க போட்ட கண்டென்ட்னால வேற யாருக்காவது யூஸ்ஃபுல் ஆச்சா? அது பாக்குறவங்க சம்டைம்ஸ் வந்து அப்படி இது பண்ணா தெரியல. நான் வந்து அது சும்மா போடுவேன் அவ்வளவு. So எத்தனை பேரு இந்த கிளாஸ்ல எத்தனை பேரு இன்ஸ்டாகிராம் கைண்ட் ஆஃப் ரெகுலரா யூஸ் பண்றீங்க? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் something like that. Okay, raise your hand if you use Instagram kind of regularly. I'll raise my hand too. I use it too. நான் எதுக்காக கேட்கிறேன்னா our next discussion will be on Instagram. That's why. எல்லாரும் பாப்புலரா இருந்தால் I'll pick Instagram. Otherwise I have to pick something else. Okay, so we only have like about 7 people that use Instagram. I see. So மித்தவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் பத்தி யூஸ் பண்றது கிடையாது. அட்லீஸ்ட் ஆர் யூ ஃபெமிலியர் வித் இன்ஸ்டாகிராம்? ஓகே, கை கீழே போட்டுருங்க எல்லாரும். Yeah, put your hands down. I'm going to lower everybody's hand. Lower all. Okay, so next question. இன்ஸ்டாகிராம்னாலே எனக்கு I know ரொம்பலாம் I don't know much about Instagramோட ஃபீச்சர்ஸ் எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ இன்ஸ்டாகிராம்னாலே எனக்கு
என்னன்னே தெரியாது. அப்படி யாருன்னா இருக்கீங்களா? கலை. So Instagramனாலே என்னன்னு தெரியாதா? You never used it? I'm not on Instagram, ma'am. You are not on Instagram. அப்படிதான் Instagramனா என்னன்னே தெரியாதா? I know Instagram, ma'am, but my parents are not allowed to use Instagram. They don't let you. It's a good habit not to use Instagram. It's not a, தப்பே கிடையாது. நீ சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். பட் the reason I'm asking, எதுக்காக இந்த கேள்வியை எல்லார்கிட்டையும் கேட்கிறேன்னா, see, we are trying to discuss on topics, right? Okay, ma'am. Yeah, ma'am. Right? In the class, the purpose of our class is to make you all to speak. And we are starting with topics that are familiar. உங்களுக்கு ஃபெமிலியரான டாபிக்கை வச்சு பேசுறது, that's what we are trying to do. அதனால தான் we started off with the Sunday இது. Next I was thinking maybe I'll give Instagram as a topic. Okay. And have you எல்லாரும், I want you to talk about, I'm sure you follow people. Okay. Does everyone follow anybody? யாராவது ஒரு ஆளையாவது ஃபாலோ பண்ணுவீங்களா இன்ஸ்டாகிராம்னு பார்த்தா? ஓகே, tell me. Okay, கலை so Kalai, you don't even know what. Okay. Okay, so I have to think again now. Okay, let's not make it Instagram specific. If you are on Instagram, if you like Instagram, then you tell me next week what a homework. Instagram, if you follow somebody or something, you know what follow means, right? Yeah, ma'am. Yeah, not just Kalai, anybody. You all know what following means. Following Instagram. Yeah, I know, ma'am. Okay. யாரையாவது நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா, why do you follow that person or a website or whatever, right? எதுக்காக ஃபாலோ பண்றீங்க? I'll give you an example. Let's say I follow somebody that has a cooking போடுறாங்க. அவங்க அந்த குக்கிங் சேனல் அவங்களோட குக்கிங் இதுல வந்து she puts some really short, everything is short anyways, reels on cooking. Okay, ma'am. I like some of her cooking, so I follow this lady. So that's my thing. அது மாதிரி எல்லாரும், this is for the entire class. If you follow anybody, Instagram is one app. இல்ல நான் Instagram யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னா it's okay. Somebody else, something that you like to do, you like to follow. Okay, ma'am. யாரா பிடிச்சவங்க, ஏன் ஃபாலோ பண்றீங்க, எதுக்காக, அந்த பர்டிகுலர் ரீசன். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல வந்து she does cooking, அதனால பண்றேன். இதை வந்து நான் உங்ககிட்ட கிளாஸ்ல சொன்னேன்னா then you can ask me cooking. எனக்கு குக்கிங் பிடிக்குமா, என்ன மாதிரி குக்கிங் பண்ணுவாங்க, ரைட்? அவங்க குக் பண்ண வீடியோஸ்ல எத்தனை நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. You can ask more questions. நான் சொன்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு, நான் ஒரு குக் பண்ற ஒரு லேடியை வந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நான் சொன்ன அந்த ஒன்லைன் டீட்டெயில வச்சுக்கிட்டு you guys can ask me questions. ஃபாலோ பண்றீங்களா? கலைக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்கும் தான் சொல்றேன் நான். You guys follow what I'm saying? Yes, ma'am. Yes, ma'am. Okay, so the idea next week's the homework for next class is we're going to talk about the people that you follow. Maybe 1, 2, 3, you can give how many ever number. Most of the time the follow-up question, இப்ப நான் சொன்ன மாதிரி, நான் வந்து இப்ப நான் let's say Janani says I follow this cooking channel அப்படி சொன்னாங்கன்னா, first question is going to be ஏன் உங்களுக்கு குக்கிங்னா பிடிக்குமா? That is how the first question is. But அதுக்கு அவங்க ஜனனி சொல்ற ஆன்சரை வச்சுக்கிட்டு you can ask more questions. Okay, so that is what we will do in our next session. If you are not on Instagram, no problem. It can be something else that you are interested in, and then we'll follow the questions. So the idea வந்து next classல idea வந்து asking more questions. நீங்க பேசும்போது நான் சிம்பிளா சொல்லி முடிச்சேன், குக்கிங்காக பண்றேன்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டேன் நானு. பட் நீங்க வந்து சொன்னீங்கன்னா, நீங்க இப்ப நான் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறவங்களை ஃபாலோ பண்றேன் நானு, ஐ ஃபாலோ ஏஆர் ரஹ்மான்ஸ் பேஜ் அப்படி சொன்னீங்கன்னா, ஐ வாண்ட் டு கிவ் சம் மோர் டீடைல்ஸ். எதுக்காக நான் ஏஆர் ரஹ்மான் பேஜ் ஃபாலோ பண்றேன், ஏஆர் ரஹ்மான் ஹேஸ் million followers in it and whatever, right? You should be able to talk about that, and மித்தவங்க should be able to ask questions. Again, we are practicing speaking, we are practicing asking questions. We are doing it using topics that we are familiar with.
இதெல்லாம் ஒரு 2 வாரம் நல்லா பண்ணோம்னா then we will start with some serious questions. குரூப் டிஸ்கஷன்ல என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்களோ, என்ன மாதிரி டாபிக் கொடுப்பாங்களோ, அந்த மாதிரி இதெல்லாம் we will do later. The main thing is for you to think, do not next week in the discussion போகும்போது do not tell me question இல்ல அப்படி சொல்லவே கூடாது. Everybody has to ask questions. Alright, any questions on what I said? இது வரைக்கும் நான் சொன்னதுல என்ன கேள்வி இருக்கா? Okay, so you all know what the next week's homework is. So speaking of homework, last week homework கொடுத்தது எப்படி நீங்க வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு, like I said, I went through, நிறைய பேர் access கொடுக்கல, so that needs to be done. And பார்த்த வரைக்கும் there were not much details இல்ல. I saw Janani had some details. நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளா எழுதி இருந்தீங்க. I don't know about the time. We've been in class for an hour and a half. I don't want to drag it for too long. We'll end the class. Enna pannunga, I'll give you one more chance. Really quick. I'll only show Janani's and then we'll talk about, I want you all to do something like that. Okay, so I'm going to share my screen. I'm going to take Janani's as an example. Where is her thing? Title, right here. Okay, right here. I'm going to share the screen. Okay, so இது வந்து ஜனனியோட இது. Okay, so அவங்க வந்து she did it in Google Doc. She sent me the link and லிங்க்கும் கொடுத்துட்டு she also gave me permission. இந்த ஷேர்ல வந்து you have to click on this. இப்போ ஷேர்ல வச்சேன்னா கீழே காட்டுறது பாருங்க, anyone with the link அப்படி போட்டிருக்கு இல்லையா, அது வந்து நீங்க பண்ணிருக்கணும். நீங்க ஒரு டாக்குமெண்ட் நீங்க டைப் பண்றீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஷேர் பட்டன்ல போய் கிளிக் பண்ணி you have to select anyone with the link. அப்படி பண்ணாதான் என்னால ரீட் பண்ண முடியும். அப்படி நீங்க பண்ணலைன்னா அந்த லிங்க் தான் நான் பார்ப்பனே வழிய என்னால ரீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், when I attendance, right? You guys see my thing, right? You guys see my screen. So இந்த மாதிரி இந்த பாருங்க, இப்ப லிங்க் இருந்ததுன்னா ஓகே, இது இப்ப எல்லாருமே நான் ரெக்வெஸ்ட் ஆக்சஸ் கொடுத்ததுனால see who is this Biswajit எனக்கு லிங்க் அனுப்பி இருக்கீங்க. அந்த லிங்க்ல do you guys see my screen? ஓகே, அதுல போய் அந்த லிங்க் கிட்ட நான் போய் என்னோட கர்சரை வச்சா it says request access because I do not have access to this file. அதனால நீங்க I forgot to access file. Yeah, I forgot to give me permission. So make sure you give me permission. How do you do that? You go to the click on the share button. I know ma'am. You know it, but I'm saying for the rest of the class, அந்த ஷேர் பட்டன்ல போய் கிளிக் பண்ணிட்டு then you go do the anyone with general access. anyone இந்த இடத்துல என்ன ஒன்று இருக்கும், anyone with the link, அதை கிளிக் பண்ணணும். அப்படின்னா தான் என்னால பார்க்க முடியும், இல்லைன்னா I cannot see it. சரியா? So you have to do that. Google Doc எப்படி கிரியேட் பண்றது? If you haven't done it, கொஞ்சம் பேர் வந்து I see here ராஜி வந்து you didn't Google Docல போடல, நீங்க இங்கேயே டைப் பண்ணிருக்கீங்க. That's not enough. You have to create a Google Doc. ராஜி, Google Doc கிரியேட் பண்ண தெரியுமா? ராஜி, Google Doc கிரியேட் பண்ண தெரியுமா? தெரியும்ல? Then do it. யார் Google Doc கிரியேட் பண்ணல, தனிஷா, கீர்த்தி, எல்லாரும் whoever didn't do it. Google Docல போட்டு எனக்கு அனுப்பி வைங்க. சரியா? Okay ma'am. Okay, all right. So now back to the question. So I'm looking at her இது. So if you quickly read it, she has a lot of details. Exam எத்தனை மணிக்கு எழுந்தாங்க, எழுந்த பிறகு ஏன் காஃபி குடிச்சாங்க, I drank coffee for refreshment, then I'm doing this. So she's got a lot of details. So this is what I wanted you to do. எல்லாரையும் இதான் சொல்ல சொல்லியிருந்தேன். எத்தனை மணிக்குன்னா like a bath, எத்தனை மணிக்கு பாத் எடுத்தோம், சாப்பிட்டேன், காலேஜுக்கு போனேன், because I said the question was write as much details as possible. எவ்வளவு டீடைல்ஸ் எழுத முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். So her thing as டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன பஸ், she's got a lot of details. Okay, so that's what I want you to do. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Okay, so I can quickly look at somebody else. The only comment I have for you, Janani, is you are writing a Google Doc. It's better to give a document title.
சரியா? எனி டைம் யூ கைஸ் ரைட் a document, make sure ஒரு டாக்குமெண்ட்க்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, பட் டைட்டில் என்ன இல்ல, இட்ஸ் பெட்டர் டு கிவ் a title. That's one. The other thing is, if a general எல்லாருக்கும் when you are writing இந்த மாதிரி டீடைல்ஸ் எழுதும் போது, if you write it in a paragraph format, இந்த மாதிரி paragraphல எழுதுனீங்கன்னா it's hard to read. ஏன்னா எல்லாரும் வந்து given especially இந்த ஏஜ்ல இந்த this age of digital thing where people's attention span is very short, நிறைய பேர் வந்து ஃபுல்லா ரீட் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி நிறைய டீடைல் ஒரு பேராகிராஃப்ல நிறைய டீடைல் இருந்ததுன்னா இட் வில் பி யாருன்னா ரீட் பண்ணாங்கன்னா அவ்வளோ பேராகிராஃபையும் யாரும் ரீட் பண்ண மாட்டாங்க. So it's better to use bullet points. You know what bullet points are? Bullet point na என்னது? When I say use bullet points, அதுக்கு என்ன meaning? Who can tell me? Who can tell? Point எழுதுறது. For example, அந்த இதுல I don't have access. Let's say, for example, if I go start a, let's say, Thiran project, you see here, okay, it's a very short one. When I go write something, you make shorter paragraph. Adlayum, you give some. Idapati pesren naan. So I'm talking about these things, right? So I'm saying, okay, I'm talking about front end. So and the madri, I'm trying to see if I have more bullet point related key features. You see that we have points here, 1, 2, 3. Number podrathan paravalla. You put it point by point, so it's easy for people to read. Kunjida, right here, this is called bullet points. I'm doing bullet points, right? And then I'm highlighting. There are certain things that are highlighted, HTML, CSS highlighted. So even நான் ஃபுல்லா ரீட் பண்ணாட்டியும் அந்த ஹைலைட் பண்ணதை வச்சு I get an idea of what this is. நான் ரீட் பண்றேன்னா பண்ணிக்கலாம், not a problem. But அந்த ரைட்டிங் ஸ்டைல் ஹெல்ப்ஸ். நம்ம யாருக்காவது எதுனா எழுதணும்னா எப்படி அதை எழுதுறோம், அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் ஒன் திங் which Jenny has a lot of information. அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ரெசென்ட் பண்றோம், இன்னொரு ஆள் ரீட் பண்றாங்கன்னா அவங்க வந்து நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஈஸியா ரீட் பண்றது அப்படின்னா எப்படி எழுதணும் நம்ம அதை புல்லட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்றது, நாட் தட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்றது கொஞ்சம் ஈஸி. இந்த புல்லட் பாயிண்ட், ஐ ஹாவ் அ புல்லட் பாயிண்ட் ஹியர், திஸ் இஸ் அ புல்லட் பாயிண்ட், அதுக்கு கீழே ஐ எம் யூசிங் சப் புல்லட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ல எழுதினீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அதர்ஸ் டு ரீட். சொன்னது புரிஞ்சுதா? Yes, ma'am. Okay, so again these are all என்ன சொல்றது, things that you learn. It's easy for you to put your thoughts down. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுறது இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு, இல்லையா? So some suggestion. I mean, Janani has done a good job of giving all the details. அதான் நான் கேட்டேன் கூட, ஜாப் இது டீடைல்ஸ் கொடுங்க சொல்லி தான் கேட்டேன், which she has done. She's done a good job. I'm giving an extra information. என்ன சொல்றேன், try to write it in ஒரு bullet form, long formatல எழுதினீங்கன்னா it will be easier to read. சரியா? Okay, all right. I will look at one more person. Let's see who gave me permissions to read. Let's see, Raji. Okay, Johnny. Okay, I'll open preview. Johnny வந்து I'll wake up at 5, brush my teeth, wash my face, cup of tea, start to revise, 6:30. Okay, Johnny has also done the same thing. இது கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, இந்த இதுல என்னென்ன பண்றீங்கன்னு போட்டிருக்காங்க. Bathroom, eat my breakfast, finish, okay. To some extent it's okay. I don't see details about அவங்க கொடுத்துருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு. Most of it seems like that everyday என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட கொஸ்டின் என்ன, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி ரெடி ஆவீங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க, நான் போடுவேன்னு சொல்லிட்டு. But I don't see much other details about exam related. I don't see it. எல்லாமே most of the details வந்து daily college போற details இருக்கு. Whereas if I see her thing, where is her thing, இதுல வந்து என்னன்னா
exam related, she has some details. I'll study, I won't see anything, I will not hear my classmates talk. So these are specific to the question. நான் கேட்ட கொஸ்டினுக்கு specific answers. Not everyday life, everyday நான் எப்படி காலேஜ்க்கு போறேன்னு இல்லாமல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க. So there's a difference. So I hope you follow what I'm saying. Any questions? Okay, all right. So that's about it. I'll stop sharing. I'm going to end the class. Next class வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு என்ன ரெடி பண்ண போறோம். I hope everybody understood, but I want couple of you to repeat what is the focus of today's class. அப்படின்னு இன்னைக்கு ராஜி, tell me. I'm picking on Raji today for some reason. ராஜி, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன லேர்ன் பண்ணீங்க? மேம் நம்ம சண்டே எப்படி சார் போகும்? Okay, that what you learned? Sunday எப்படி போச்சு? All right. Okay, Kirti, what is it you learned in class today? What was the purpose of class today? மேம் நான் வந்து என்ன லேர்ன் பண்ணேன்னா, ஒரு சிலர் வந்து சொன்னாங்க கோர்ஸ் இத்தனை நாள் பண்ண இவ்வளோ அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அதுல இருந்து அந்த கோர்ஸை வந்து இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். ஓகே, வேற குமதி? எல்லாரும் வந்து அவங்க சண்டேவை எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். அவங்களுடைய ரொட்டீன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். Okay, good. What is the purpose of the class today? இன்னைக்கு கிளாஸ்ல what is the overall purpose of the class? Interaction. அவங்க டே வச்சு நம்ம வந்து क्वेश्चन கேக்குறது மேம். Okay, that's good too. Yes, question கேக்குறது, interaction. You know, ஓபலட்சுமி சொன்ன மாதிரி interaction, பேசுறது. everybody, you know, நீங்க எல்லாருமே எல்லார்கிட்டயும் பேசுவீங்க. You have friends, நீங்க பேசுவீங்க. You have family இருக்காங்க, பேசுவீங்க. You do interact. இன்னைக்கு இந்த இடத்துல இன்டராக்ட் பண்றது என்னது? யூ ஆர் இன்டராக்டிங் வித் பீப்புள் தட் உங்களுக்கு தெரியாத ஆட்கள் கூட பேசுறீங்க, ரைட்? பழகின ஆட்கள் கிடையாது, தெரியாத ஆட்கள் கூட பேசுறீங்க. விச் இஸ் யூ நீட் டு பிக் அப் தட். இதுக்குன்னா அகெயின் இன்டர்வியூ போகும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இன்டராக்டிங். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ ஆர் டூயிங். அண்ட் அனதர் இது என்னது? பேயிங் அட்டென்ஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கேள்வியும் கேட்கறது. See, those are the things you are developing. Thinking and paying attention. Okay, now next week homework. Who can explain what does next week's homework is? யார் சொல்றீங்க? யாருக்குமே தெரியாதா நெக்ஸ்ட் வீக் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு? What do you learn about? What do you make sure you have to have next week class வர முன்னாடி? Yes, ஓபலட்சுமி. Ma'am, like Yes. whom and all we are following on Instagram, what are the purpose of it and why do we follow them, ma'am? Okay, yes, somebody else want to repeat? பாஸ்கர் சொல்லுங்க, என்ன ஹோம்ஒர்க் நெக்ஸ்ட் வீக்? என்ன ஹோம்ஒர்க்? இன்ஸ்டால எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்றீங்க, அவங்க போடுற கான்டென்ட் உங்களுக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி அந்த கான்டென்ட் மூலியமா நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு சொல்றது. அதான் கரெக்ட். அது ஏன் நீங்க முதல்ல நான் உங்க பேர் சொல்லி கூப்பிடாத வரைக்கும் ஏன் நீங்களா வாலண்டியர் பண்ணி சொன்னல? இல்ல மேம், எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு மேம், அதான் மேம். அதான் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். எது தயக்கமா இருக்கிறது நார்மல், எல்லாருமே பேசிட முடியாது. அதனால தான் நான் பேர் சொல்லி கூப்பிடுறேன். பட் ஹோப்ஃபுல்லி இப்ப பேசிட்டீங்க, இனிமே நெக்ஸ்ட் டைம் தானா பண்ணுவீங்களா? பேசுறேன். ஓகே, ஸோ அந்த தயக்கம் போறதுக்கு தான் we are practicing so that நீங்க ஃபைனல் இயர் முடிச்சு குரூப் டிஸ்கஷனுக்கு எல்லாம் போகும்போது அந்த தயக்கம் எல்லாம் இல்லாமல் நீங்க வந்து பேசலாம். So train that. Okay, all right, sounds good. So then two things, do that Instagram thing, think about it, who it is, write it down. The next week class வரும்போது we have to talk about that. And யாரெல்லாம் இது பண்ணலையோ இந்த the what do you call the exam preparation, இது go back and do it with the details specific to exam preparation. Do it, எல்லாரும் பண்ணுங்க, சரியா? Okay, with that I'm ending the class and
Any questions? I'm here. I'm going to stop the recording.